ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த பின் போர்ஷனை வச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜெக்காக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுட்டு இதை எடுத்துடுங்க. இதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அவங்களுடைய மின்கழுத்து அளவு எவ்வளோ இருக்குதுன்னு இந்த ஊக்ஸ் ஜாயிண்ட்லேருந்து எடுத்து இந்த சோலர்லேருந்து எடுத்து பார்த்தோங்கன்னா அவங்களுக்கு 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவு எல் சைஸில் கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க. அவங்க மின்கழுத்து அளவு எவ்வளோன்னு பார்த்தா 2.5 வருது. பாருங்கள், டேப்பை இப்படி வையுங்க. இப்படி வச்சு மார்க் போடுங்க. எப்பயுமே இப்படி வச்சு மார்க் போடாதீங்க. இப்படி இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுங்க. மார்க் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு 3 இன்ச்சு. அவங்களுடைய கை நீளம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன 5.5 இன்ச்சு வச்சு இல்லைங்களா, அதே அளவு. இங்கே கீழே பாருங்கள், நானே கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சு கீழேயும் கரெக்ஷன் பண்ணி ஸ்கேல் வைக்கிறதுக்குனால இந்த ஸ்கேலை இப்படி வைக்கிறீங்க. இது நேர் கிடையாது, கிராஸில் நேர் வையுங்கன்ற. அது ஸ்டூடெண்ட்டுக்குமே இன்னும் புரிய மாட்டுது. பாருங்கள், கிராஸில் இப்படி நேர் வையுங்க. இங்கே ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இந்த ஸ்கவ் ஸ்கேல் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? வளைவு கொடுத்துட்டு இது இந்த ஊக்ஸு ஃபஸ்ட்டில் இருந்து இந்த பட்டி வரைக்கும் 3.25 வருது. நான் 4 வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைடு கை ஜாயிண்ட் இருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் 5 வருது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன், 5.5 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே எடுக்கிற 11 இன்ச்சு வருது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னொரு செக்கும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கூட இப்படி கூட ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நாம் இந்த கப்பல் ஷேப்பு ஒரு 90% எல்லாருக்குமே வரும். யாரோ ஒரு 10% மட்டும்தான் உங்களுக்கு இந்த கப்பல் ஷேப்பு மாறும். இது எல்லாருக்குமே இந்த கப்பல் ஷேப் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? அதனால் இந்த 1.25 இன்ச்சு வச்சு இந்த கிராஸ் போகிறத மட்டும் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கு ஒரே ஒரு ஜெக்கா மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதில் முன்னால் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே.